அதாவது நேயர்களே, துரைமுருகனுக்கு பதவிக்கு பலவேறு ஆபத்துகள் இருப்பதாகவும் அவர் ஓரங்கட்டப்படுவது உறுதியாகி இருப்பதாகவும் கூட கோட்டையின் செய்திகள் நமக்கு சில செய்தியை சொல்லுது. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வகித்து வந்த நீர்வளத்துறை தவிர்த்து அவரிடமிருந்து கனிம வளத்துறை மற்றும் சுரங்கத்துறையை அமைச்சர் ரகுபதிக்கு மாற்றி கொடுத்துவிட்டு சட்டத்துறை அமைச்சரை துறைமுகனுக்கு கூடுதலாக ஒதுக்கினார் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின். இப்போ கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறையை கையில் வைத்திருக்கும் அமைச்சர் ரகுபதிக்கு பல சிக்கல்கள் அவரின் நட்பு வட்டாரங்களில் அரசியல் வட்டாரங்களிலும் தொடர்வதாக தகவல்கள் வருகின்றன. துரைமுருகனிடம் கனிமம் மற்றும் சுரங்கத்துறை கையில் இருந்த காலத்தில் SR என்று அழைக்கக்கூடிய ராமச்சந்திரன், கரிகாலன், ரத்னம் இந்த 3 பேர் தான் மணல் கான்ட்ராக்டுகள்ல ரொம்ப கொடி கட்டி பறந்தார்கள். இதனிடையில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதுல அவர்கள் இதில் தலையிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து புதுக்கோட்டைக்காரரான அமைச்சர் ரகுபதி தற்போது இந்த துறையை வகிப்பதால் அதே புதுக்கோட்டையை சேர்ந்த ராமச்சந்திரன் ரகுபதியை அணுகி மீண்டும் எனக்கு ஐயா மணல் கான்ட்ராக்ட் எடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார். இதற்காக ஏற்கனவே மணல் கான்ட்ராக்ட் செய்து கொண்டிருந்த ராமச்சந்திரனுடைய பார்ட்னரான திமுகவை சேர்ந்த அறந்தாங்கி பரணி கார்த்திகேயனை அணுகி அமைச்சர் ரகுபதியிடம் பேச சொல்லியிருக்கிறார். அதாவது அதன்படியே பரணி கார்த்திகேயனும் அமைச்சர் ரகுபதியை தொடர்பு கொண்டு ராமச்சந்திரன் உங்களை சந்தித்து மணல் கான்ட்ராக்டர் பற்றி பேச தெரிவித்துள்ளார், எப்போது சந்திக்கலாம் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து அமைச்சர் ரகுபதி ராமச்சந்திரன் குரூப்பிற்கு கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது என்று மேலிடம் தனக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் இந்த துறை தனக்கு ஒதுக்கும் முன்பே முதலமைச்சர் அலுவலகம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் செய்ய முடியும் என எனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல்லை சார்ந்த பொன்னர் மற்றும் சங்கர் சகோதரர்களுக்கு மட்டும்தான் சவுடு மற்றும் கிராவல் கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டும் என தனக்கு உத்தரவிடப்பட்டது என்று சொல்லி ராமச்சந்திரனை இது தொடர்பாக என்னை சந்திக்க அழைத்து வர வேண்டாம் என அமைச்சர் ரகுபதி பரணி கார்த்திகேயனிடத்தில் சொல்லிட்டார். இந்த கனிம வளத்துறையை தனக்கு கொடுப்பதற்கு முன்னால் ஒசூர் MLA பிரகாஷை அமைச்சராக்கி அவரிடம்தான் இந்த துறையை கொடுக்க இருந்தார். அதன் பிறகு என்னை அழைத்து இதை நிர்வகிக்க முடியுமா என முதல்வர் கேட்ட பொழுதுதான் நான் அதற்கு சம்மதம் தெரிவித்ததன் பேரில் தான் சில கட்டுப்பாடுகளை எனக்கு விதைத்து இந்த துறையை என் வசம் வந்தது. அதனால தலைமையின் கட்டுப்பாட்டை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது என அமைச்சர் ரகுபதி கூறினார். இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் என்று ஏற்கனவே அறிந்த தலைமை மற்றொரு முக்கிய நடவடிக்கையும் திமுக தலைமை எடுத்திருக்கிறதா. இந்த துறைக்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பணி அமர்த்தப்பட்ட துணை இயக்குநர்களில் ஒருவராகவும் அமைச்சர் துரைமுருகனுக்கு உதவியாளராகவும் இருந்த பெருமாள் ராஜாவை உடனடியாக திமுக தலைமை இடமாற்றம் செய்திருக்கிறது. துரைமுருகனின் உதவியாளராக இருந்தபோது அவர்தான் இந்த துறைக்கு அமைச்சர் போன்று செயல்படுவார். இந்த துறையை சார்ந்த அனைத்தும் தமிழ்நாட்டில் அவர் அனுமதியோடு தான் மணல் கான்ட்ராக்ட் மற்றும் கனிம வள முறைகேடுகள் நடைபெற்றதாக திமுக தலைமை தெளிவாக நம்புகிறது. ஆகவே இவரை பயன்படுத்திக் கொள்ள ராமச்சந்திரனோ அல்லது வேறு யாரும் முயற்சிப்பார் என்ற காரணத்தால் அவரையும் இடமாற்றம் செய்து மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள துணை இயக்குநர்களையும் தலைமை தற்போது இடமாற்றம் செய்து வருகிறது. கனிம வளத்துறையில் ஏற்கனவே இருக்கின்ற சிக்கல்கள் போதும் மேற்கொண்டு எந்த சிக்கலும் உருவாகிவிடக் கூடாது என்ற முனைப்பில் இன்னும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற செய்தி தற்போது பார்வேர்டு செய்யப்பட்டதாகத்தான் நாம இதை நம்ப முடிகின்றது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரைமுருகனுக்கு வயதானது மட்டுமல்லாமல் அவர் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவருடைய துறையை அவர் மோசமாக பயன்படுத்தி இருப்பதால் அவருக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் நாம் நம்ப முடிகின்றது. கடந்த மே 8ஆம் தேதி துரைமுருகனுடைய இலாக்கா மாற்றம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து
அவரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க கட்சி தலைமை திட்டமிடுவதாக இந்நிலையில சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்திகள் தீயாய் பரவின. இருப்பினும் துரைமுருகனை திமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து மாற்றுவது குறித்து கட்சி இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை. ஆனாலும் துரைமுருகனுடைய அரசியல் வாழ்க்கை சூன்யமாக போகிறது என்பதில் இந்த செய்தியை புரிந்தவர்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு காரணம், இன்னும் ஒரு 10 மாதங்கள் கூட இல்லாத நிலையில் கனிம வளத்துறை பெரும் ஊழல் வழக்குகளில் சிக்கியிருப்பதாலும், வயதான ஒரு நிலையில் 84 வயதாகி அவருடைய உடல் ஆரோக்கியம் பாதித்திருப்பதாலும், பேசுவதை வரைமுறையின்றி பேசுவதாலும் பொன்முடிக்கு ஏற்பட்ட அதே நிலை இவருக்கு உறுதியாக ஏற்பட்டுவிட்டது. அதன் முன் நிகழ்வாகத்தான் அவர் சார்ந்தவர்களை இடமாற்றம் செய்வது, அவருடைய ஆதரவானவர்களுக்கு கான்ட்ராக்டை கொடுக்காமல் அதற்கான வலியை கூட எந்த விதமான ஒரு வழிமுறையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என அனைத்து கதவுகளையும் திமுக தலைமை மு.க. ஸ்டாலின் எடுத்திருப்பதாகத்தான் கோட்டையிலிருந்து நமக்கு செய்திகள் அறிவிக்கின்றன. காரணம், இது மக்களிடத்திலே ஏற்கனவே திமுகவுக்கு இருக்கிற கெட்ட பெயர், ஊழல்கள், அடக்குமுறைகள், பாலியல் பலாத்காரம், சட்ட ஒழுங்கு, போதை கலாச்சாரம், தவறான கையூட்டல், இவற்றில் இதுபோன்று ஆளுமைகளை மீண்டும் நிறுத்தினார் வலிமையான பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற போது பதில் சொல்ல முடியாமல் போய்விடுவோம் என அச்சுறுத்தல் மட்டுமல்ல, இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பொன்முடி, செந்தில் பாலாஜி மற்றும் ரகுபதி போன்ற, அதாவது துரைமுருகன் போன்றவர்கள் இடமாற்றம் செய்வது மட்டுமல்ல, மௌனியாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி அப்படி அல்ல. கோர்ட்டினுடைய கொட்டுப்பட்டதால் அவர் இடமாற்றம் மட்டும் செய்யப்பட்டாலும் அனைத்து பொறுப்புகளையும் மறைமுகமாக இயக்கும் அதிகாரம் அவர் கையிலே தான் இருக்கிறது. அங்கேதான் சிக்கல். அவர் ஸ்டாலினுடைய மனசாட்சி. இப்படி மாற்றங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றது. மக்களின் கைகளில் இருக்கிற வாக்குகள் அதுவும் இடமாற்றம் செய்யப்படுமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதுவரை பொறுத்திருப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.